தாத்தா, ஏன் தாத்தா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஆமாம் செல்வங்களே, நேற்று ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு பலகையில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அது என்ன எழுதியிருக்கார்கள் என்று நான் அதை படித்து பார்த்தேன். என்ன எழுதியிருந்தார்கள் என்றால், பி ஏ கிவர். பி ஏ கிவர். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் படித்தேன். அந்த மாதிரி ஒரு பலகையில் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு அதை படித்தவுடன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னவென்றால், கொடுப்பவர்களாக இருங்கள், கொடுப்பவர்களாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. என்ன அருமையான வார்த்தை! எடுப்பவர்களாக இருங்கள் என்று சொல்லவில்லை, கொடுப்பவர்களாக இருங்கள். பி ஏ கிவர் அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதிருந்தது. பாருங்கள், நாம் கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், இப்படியும் சொல்வார்கள், பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. அப்படி என்றும் சொல்வார்கள். யார் ஒருவன் ஏழையாக இருக்கிறானோ அவனுக்கும், யார் ஒருவன் முதியவராக இருக்கிறானோ, வயதாகி இருக்கிறான், அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். ஆம் சொல்லுங்களே, முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றும் நோயாளிகளுக்கும், முதியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். உனக்கு என்னப்பா, உனக்கு இருக்குது அப்படி சொல்லாதீர்கள். இருந்திருக்கலாம், அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கலாம், இப்போது வயதாகிவிட்டது, இப்போது அவனிடம் இல்லை. அதே போலத்தான் ஏழை, அவன் பிறந்ததிலிருந்தே ஏழையாக இருக்கிறான். அவனை பார்த்து உதவி செய்யுங்கள். சொல்லலை, அவனை பார்த்து உதவி செய்யுங்கள். ஏழைக்கு உதவி செய்யுங்கள், வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள், நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். சுருக்கமாக நான் முடித்து வருகிறேன். நமது கரங்கள் உதவட்டும். நமது மனதிலே அந்த எண்ணமே நிலைத்திருக்கட்டும். நாம் சொல்லுங்களேன், இருக்கும், உன்னிடம் இருக்கும், இருப்பதில் சிறிதளவு கொடு. அவ்வளவுதான். அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. உதவுங்கள். பி ஏ கிவர், கொடுப்பவர்களாக இருங்கள்.